என்றால் கே என்றால் உடைய உடைய வ என்றால் வேண்ட உங்களை என்னைன்னு சொல்லும்போது ஐ என்று வார மாதிரி தான் அது. அப்ப நிசா ஹிந்தா என்றா என்ன? ஆல ஹிந்தாண்டாலும் ஆலன்னு படிச்சிருந்தோம் அப்படித்தானே. வெனுவென்டா என்ன? வெனுவென் படிச்சிருந்தோம். சரி, அது விளங்கிட்டு தானே. சரி, இப்போ ஒரு 3 விஷயத்தை சொல்லி தரேன், நல்ல தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஒன்று தமா, இன்னொன்று தமை. என்னென்ன? தமா தமை தமை தமைன்னு சொல்லக்கூடாது. தமை தமை தமா தமை தமா தமை. தமான்றது ஒரு வார்த்தை, தமை என்றது ஒரு வார்த்தை. தமா என்றால் தமிழ்ல தான் என்று அர்த்தம். தமாண்டா என்ன அர்த்தம்? தான். தான்டா நான் இல்ல, தான் என்றால் நான் இல்ல, நீங்க தான், அம்மா தான், அவர் தான், இப்பதான், நேற்று தான். அந்த தான் தான் நாங்க பயன்படுத்துறோம் தமிழ்ல பயன்படுத்துறோம் தான் தான் என்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் நாங்க. நீங்க தான், இப்பதான், அவர் தான், வந்தவர் தான், சொன்னார் தான், அப்படி சொல்றானே, தான் தான் பயன்படுத்துறானே, அதுக்குத்தான் நாங்க தமான்னு சொல்றது. அப்ப நீங்க தான் எப்படி சொல்ற சிங்களத்துல? நீங்க தான். உங்களுக்கு தான். ஒயாட்ட தமா. உங்களுக்காகத்தான். ஒயாட்ட வெனுவென் தமாண்டு வரக்கூடாது. ஒயா வெனுவென் தமாண்டு வரணும். ஒயா வெனுவென்னு சொன்னா உங்களுக்காக வந்துடும். அப்போ ஒயா வெனுவென் தமாண்டு தான் வரும். ஒயா வெனுவென் தமா. எப்படி? ஒயா வெனுவென் தமா. விளங்குதா? உங்களுக்காகத்தான் எப்படி சொல்றது? ஒயா வெனுவென் தமா. ஒயா வெனுவென் தமா, உங்களுக்காகத்தான். சரி, அதே மாதிரி தமை என்று சொன்னால், தமை என்றால் ஏதான் என்று வரும். தமாண்டா தான் வருது, தமை என்றா ஏதான் வருது. விளங்குதா? ஏதான் விளங்குதா? என்ன விளங்கிச்சா? தமாண்டா என்ன, தமைண்டா என்ன? சொல்லுங்க பாப்போம். கோபி சொல்லுங்க பாப்போம். தமாண்டா என்ன, தமைண்டா என்ன? தமா என்றால் தான் அர்த்தம். இப்ப நான் படிச்சு தானே, தமாண்டா தான். தமைண்டா ஏதான் அர்த்தம். விளங்க இல்லையா? சரி, இப்ப நீங்க என்று சொல்லுங்க. இப்ப நாங்க சிங்களத்தை விட்டுட்டு தமிழை படிப்போம். சரியா? தமிழை படிப்போம். முதலாவது தமிழ்ல நீங்களையும் தானையும் சேர்த்தா நீங்கள் சக தான் ரெண்டும் சேர்ந்த என்ன வரும்? நீங்க தான். அப்ப நீங்கள் சக ஏதான் எப்படி வரும்? நீங்களே தான். நீங்களே தான் சொன்னீங்க, நீங்களே தான் வந்தீங்க, அப்படி சொல்றாங்க. நான் தான் சொன்னேன், நானே தான், அவர் தான், அவரே தான், அப்படி சொல்ற இல்லையா? நாங்க தமிழை பயன்படுத்துற இல்லையா? அப்படி தெரியாதானே? தமிழ்ல தெரியாதானே? அப்படி சொல்ற இல்லையா? நீங்க தாண்டு மட்டும் தான் நான் பயன்படுத்துறேன். நீங்க தாண்டு மட்டும் தான் பயன்படுத்து, நீங்களே தான் பயன்படுத்துறது இல்லை. அப்படியா? என்ன சொல்றது? அப்ப அந்த ஏதாண்டு வார சந்தர்ப்பத்துல தமை என்று வரும், தானண்டு வார இடத்துல தமா என்று வரும். விளங்கிட்டா? வித்தியாசம் விளங்கிட்டா? தமாவுக்கும் தமாய்க்கும் வித்தியாசம் விளங்கிட்டா? விளங்கினாக்கள் மட்டும் கையை தூக்கி காட்டுங்க, விளங்காதாக்கள் அப்படி இருங்க. ஒரு 2 பேருக்கு எங்க சர்வத்துக்கும் விளங்கிட்டு. சரி சரி, தமா தமாய்க்கு வித்தியாசம் விளங்கிட்டது. அடுத்தது கௌத. என்னது?
கவுது. உச்சரிச்சு பாருங்க. கவுது, 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 கவுது. இந்த கவுது எங்க இருந்து வந்திருக்குதுன்னு சொன்னால் கௌரு என்ற வார்த்தையில இருந்து தான் வந்திருக்குது. என்ன வார்த்தையில இருந்து வந்திருக்குது? கௌரு என்ற வார்த்தையில இருந்து வந்து. கௌரு என்றால் யார் என்று அர்த்தம். கௌரு என்றால் என்ன அர்த்தம்? யார். இந்த கௌரு யார் என்று கேட்கும்போது சிங்களத்துல ஒரு முறை இருக்கு, என்ன தெரியுமா? எங்கெங்க எல்லாம் கேள்வி சொற்கள் வருதோ அந்த இடத்துல எல்லாம் த த த த வரும். 1-2 இடங்களை தவிர மத்த எல்லா இடத்துலயும் த வந்தே ஆகும். அப்ப யாருன்னு கேட்கும்போது கௌருத என்று வரணும். அதைத்தான் கௌருத கௌருத கௌத 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 கௌதன்னு கௌதையா மாறி இருக்காது. கௌருத தான் கௌதையா மாறி இருக்குது. விளங்கிட்டா? கௌருத என்ற வார்த்தை தான் கௌத என்று மாறி இருக்குது. சரியா? விளங்கிட்டா? அப்ப யாருன்னு கேட்கும்போது கௌத என்று பயன்படுத்துவாங்க. அப்ப நீங்க யாரு? எப்படி கேக்குறது? கௌது. அப்ப நமக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. ஹலோ ஒயா கௌது. ஹலோ, நீங்க யாரு கேட்கலாம். விளங்கிட்டா? கௌது, நீங்க யார்? கௌதன்னு சொன்னா யாருன்னு அர்த்தம். அப்ப ட கே வ நிசா ஹிந்தா வெனுவென் விளங்கிட்டது. தமா தமை கௌது எல்லாம் விளங்கிட்டது. விளங்கிட்டா? விளங்கினா கையை தூக்கி காட்டுங்க. அடுத்த பாடத்துக்குள்ள போவோம். இல்லாட்டி விளங்கப்படுத்துறேன். சரி, எனக்கு இப்ப படிச்சதை விளங்கப்படுத்துங்கோ அப்படின்றாக்கள் யாராவது இருந்தா கையை தூக்கி காட்டுங்க. எனக்கு இப்ப எனக்கு திரும்ப படிப்பிக்கணும். ஓ, என்ன விஷயம் சொல்லுங்க. ஷர்மிக்கு என்ன விளங்க இல்ல சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க தான், நான் தான், அவர் தான், இவர் தான் நாங்க தமிழ்ல பயன்படுத்துறோம் தானே. தமிழ்ல நீங்க தான், நான் தான், அவர் தான், இப்பதான், பிறகுதான், அப்போதான், தான் தான் பயன்படுத்துவோம். அதுக்கு நாங்க சிங்களத்துல தமா தமா தமான்னு பயன்படுத்துவோம். தமா. அப்ப நீங்க தான் சொல்லும் போது ஓயா தமான்னு பயன்படுத்துவோம். இப்ப இதை நாங்க உறுதியா சொல்லும் போது, உறுதியா சொல்ற சந்தர்ப்பத்துல, உதாரணமாக மன்னிக்கணும், எடுத்துக்காட்டாக நான் உங்களை இன்றைக்கு சந்தையில கண்டன் சொல்லும் போது இல்ல நான் இல்லையே என்று சொல்லும் போது நீங்க சொல்றீங்க என்ன? இல்ல நீங்களே தான், நான் கண்ட, நான் எந்த 2 கண்ணாலையும் கண்டனா நீங்களே தான் என்று நீங்க உறுதியா சொல்லுவீங்க. அப்படித்தானே? அப்ப உறுதியா சொல்ற சந்தர்ப்பத்துல நீங்களே தான், அந்த ஏதான் என்று இழுப்பீங்க நீங்க. அப்படித்தானே? நீங்க தான், நீங்களே தான் மாறும். இப்பதான், இப்பவே தான் அப்படின்னு மாறும். அப்படித்தானே? அம்மா தான் சொன்னவ, அம்மாவே தான் அவட வாயால சொன்னவ, அம்மாவே தான் பயன்படுத்தும். உறுதியா நாங்க பயன்படுத்தும் போது, அதை சரியா உறுதிப்படுத்தும் போது நாங்க ஏதானன்றதை பயன்படுத்துவோம். அதுக்கு சிங்களத்துல தமை என்று பயன்படுத்தணும். அவ்வளவுதான். தமாண்டா தான், தமைண்டா ஏதானு முடியும். விளங்கிட்டா? தமிழ்ல எப்படி முடியும்? கௌதண்டா யாருன்ற அர்த்தம். சரி, வேற யாருக்கும் விளங்கப்படுத்தணுமா திரும்பவும்? இல்ல, தேவையில்லை. சரி, இப்போ ஆண்பால் பெண்பால் விகுதி இல்லாம, அந்த வித்தியாசம் இல்லாம எந்த ஒரு இடத்திலையும் அறையா என்று சொன்னால் அவர் என்று அர்த்தம். அது ஒரு ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவங்க, அவர் என்று பயன்படுத்தும் போது அறையான்னு பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்துறது? அறையா, அறையான்னு பயன்படுத்தணும். சரியா? அறையான்னு பயன்படுத்தணும். இப்ப நமக்கு கண்ணுக்கு முன்னால தெரிகிற சந்தர்ப்பத்துல தான் அறையான்னு பயன்படுத்துறது. கண்ணுக்கு முன்னால தெரிகிறாரு. இப்ப நான் கண்ணுக்கு முன்னால தெரியும் போது அவர் தான், அவர் என்று பயன்படுத்துறது தானே. அவர் என்று பயன்படுத்துறது தானே. அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர் என்று பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல அறையா என்று பயன்படுத்தணும். சரியா? விளங்கிச்சா? அறையாண்டு பயன்படுத்தணும். விளங்கிச்சா? சொன்னது விளங்கிச்சா? கண்ணுக்கு முன்னால தெரிகிற ஒருத்தரை அவர் என்று சொல்லி, அது ஒரு ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அவர் என்று சொல்லும் போது சிங்களத்துல அறையாண்டு பயன்படுத்தணும். சரியா? விளங்கிட்டா? சரி, அடுத்ததா ஏயா என்று சொன்னாலும் அவர் என்றுதான் அர்த்தம். அதுவும் ஒரு ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் இல்லாம என்னது ரெண்டும் வரும், வேறுபாடு இல்லாம ரெண்டுமே வரும். அப்ப அறையாண்டாலும் அவர், ஏயா ஆண்டாலும் அவர். அப்ப இந்த ஏயான்றது எங்க இருந்து வந்திருக்குன்னு சொன்னா கண்ணுக்கு முன்னால இல்லாத சந்தர்ப்பத்துல அவர் என்று பயன்படுத்தும் போது ஏயா என்று சிங்களத்துல சொல்லுவோம். சரி, அறையாவுக்கும் ஏயாவுக்கும் வித்தியாசம், அதுல அர்த்தம் உங்களுக்கு விளங்கிட்டா சொல்லுங்க. அறையாவுக்கும் ஏயாவுக்கும் அர்த்தம் விளங்கிட்டதா? அதுல பொருள் விளங்கிட்டுதா? சொல்லுங்க. அறையாவுக்கும் ஏயாவுக்கும் பொருள் விளங்கிட்டுதா?
இல்ல எனக்கு நீங்க விளங்கப்படுத்துங்க. அது தெரியலன்றார்கள் கைய தூக்கி காட்டுங்க. ஆ சரத் சொல்லுங்க மாம் சரத். ஏஆண்ட வளங்கள. சரி. இப்ப ஜரூத் நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஒரு இடத்துல ஒரு 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 நிகழ்ச்சிக்கு போறீங்க. சரியா? நிகழ்ச்சிக்கு போறீங்க. உங்களோட உங்களோட ஒரு பக்கத்து வீட்டு பையன் வாரான். உங்களோட வாரான். வந்துட்டு உங்களோட இருந்துட்டு, அ அந்த நிகழ்ச்சியில இருக்கும்போது, அவர் ஒரு நீல கலர் நீல நிறத்துல ஒரு மேல் அங்கி போட்டிருக்காரு. ஷர்ட் போட்டிருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ உங்களோட நண்பர்கள் கேட்கிறாரு, "அவர் யார்?" என்று கேட்கிறார். அப்ப நீங்க சொல்றீங்க, என்ற கூட்டாளி கூட்டாளி ஒரு ஆளுன்னு சொல்றீங்க. இப்ப அவர் கண்ணுக்கு முன்னால இருக்கிறாரா? இல்லையா? இருக்காரு. இருக்காரு. அப்ப அறையான்னு பயன்படுத்தணும். அப்ப அவர் யாருன்னு எப்படி கேட்கிறது சிங்களத்துல? ஜரோத் அரையா ஜரோத். கவுது. அறையா கவுதுன்னு பயன்படுத்துறது. அரையா கவுது. அறையா கவுதுன்னு பயன்படுத்துறது. அப்ப அறையா கவுதுன்னு தமிழ்ல என்ன? அவர் யார்? அவர் யார்? சரி. இப்போ நீங்க இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீங்க. நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சுது. அடுத்த நாள் ஆகிட்டது. இப்ப இன்றைக்கு வாரீங்க. நேற்று நடந்துட்டு சம்பவம். சரியா? இப்ப நீங்க நண்பர்களோட போகும்போது கேட்குறாங்க, "நேற்று அந்த உங்களோட ஒரு நீல கலர் ஷர்ட் ஒண்ணு போட்டுட்டு வந்தாரல்ல, அவர் யார்?" என்று கேட்குறாங்க. எப்படி கேட்குறா கடைசில? நீல கலர் ஷர்ட் போட்டுட்டு உங்களோட வந்தார் தானே? அவர் யாருன்னு கேட்குறாங்க. இப்ப அவர் யாருன்னு கேட்கும்போது, அவர் கண்ணுக்கு முன்னால இருக்கிறாரா? இல்ல. இல்ல. இப்போ அறையா கவுது இல்ல, ஏயா கவுது. விளங்கிச்சா? ஆ. விளங்கிட்டா? கண்ணுக்கு முன்னால இருந்தா அ என்று ஆரம்பிக்கும். கண்ணுக்கு முன்னால இல்லண்டா ஏ என்று ஆரம்பிக்கும். அத நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? சரி. அடுத்தது இவர் என்று சொல்லும்போது, அது ஒரு ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். அவங்களுக்கு இவர் என்று சொல்லும்போது, இவர் அல்லது இவங்கன்னு நாங்க பயன்படுத்துவோம். அதுக்கு நாங்க மேயா என்று சொல்றது. மேயா. எப்படி சொல்றது? மேயா. மேயா. மேயாண்டா பக்கத்துல இருக்காருன்னு அர்த்தம். அறையா எங்க இருக்காரு? பக்கத்துல இருக்காரா? முன்னால இருக்கிறாரா? கண்ணுக்கு தெரிந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு நமக்கு முன்னால இருக்கிறாரு. ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார். அப்ப அது அறையா. அப்ப பக்கத்துல இருந்தா மேயா. கண்ணுக்கு தெரியலண்டா ஏயா. விளங்கிட்டா? சரி. அப்போ நமக்கு நேருக்கு நேரா கிட்டத்துல உட்கார்ந்திருக்க ஒருத்தர பார்த்து, நீங்கன்னு நாங்க சொல்றோம் தானே சிங்களத்துல. நீங்க என்று சொல்றதுக்கு நாங்க சிங்களத்துல சொல்றது ஓயா என்று பயன்படுத்துறோம். அறையா அவர், ஏயா என்றாலும் அவர், மேயா இவர், ஓயா நீங்கள். விளங்கிட்டா? அறையா, ஏயா, மேயா, ஓயா. 4 விளங்கிட்டா? அறையா, ஏயா, ஓயா, மேயா. விளங்கிட்டா? 4 விளங்கிட்டா? சரி. எனக்கு விளங்கலன்றார்கள் கை தூக்கி காட்டுங்க. எனக்கு விளங்கல. சரி. அப்ப எல்லாருக்கும் விளங்கிட்டது. சரி. இப்ப யாருன்னு சொன்னா இஸ்தியாக். இஸ்தியாக் மைக் ஆன் பண்ணுங்க. இஸ்தியாக் சொல்லுங்க. அம்மாவுக்கு சொல்லுங்க அப்ப சிங்களத்துல. அம்மாவுக்கு. அம்மாட்டு. அப்பாவுடைய. அம்மாட்டு. அப்பாவுடைய. தாத்தாಗೆ. தாத்தாகே. அண்ணாவை. ஐயாவே. ஐயாவ. தம்பியால. ஐயாவே. தம்பியால. மல்லி நிசா. நிசான்ற வார்த்தை பயன்படுத்தாம அக்காவாலன்னு சொல்லணும். அக்கா ஹிந்தா. அக்கா ஹிந்தா. ஓ நிசா அல்லது ஹிந்தா 2 உண்டு தானே? நான் படிச்சிருந்திருக்கு தானே? நிசாவும் உண்டுதான், ஹிந்தாவும் உண்டுதான். அப்ப ஹிந்தாண்டு பயன்படுத்தலாம் அல்லது நிசாண்டு பயன்படுத்தலாம். சரி. தங்கச்சிக்காக எப்படி சொல்றது? தங்கச்சிக்காக. நஞ்சி வெனுவே.
நங்கி வெனுவின் அம்மாதான் 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 அம்மா அம்மா தம அம்மா தமா அப்ப அம்மா தம மகனேதான் மகனேதான் எப்படி சொல்றது மகனே மகனுக்கு தெரிய சார் மன்னிக்கணும் மகனுக்கு சிங்களத்தில் சொல்றது புத்தா 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 தமா புத்தா தமை என்று வரணும் தமாண்டா தான் தமைண்டா ஏதான் தமை ஓ மகனே தான்னு சொல்லணும்னு சொல்லுது புத்தா தமை ஓ சரி இப்போ யாராவது உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் உங்களை விட கொஞ்சம் வயசுக்கு மூத்தவர் இருக்கிறாரு அவரை பார்த்து நீங்க சொல்லணும் நீங்க யார் ஐயா ரெண்டு கேட்கணும் எப்படி கேக்குறது ஐயா நீங்க யார் ரெண்டு கேட்கணும் இல்ல மகத்தையா ஐயான்னு சொல்லும் போது மகத்தையான்னு சொல்றது நாங்க சேர்னு பயன்படுத்துறது தானே ஆங்கிலத்துல அதுக்கு சிங்களத்துல சொல்றது மகத்தையா 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 யார் மகத்தையா மகத்தையான்னு சொன்னா யார் யாருன்னு அர்த்தம் மகத்தையா சரியா மாத்தையா கவுது ஐயா யாரு ஒயாகே ஒயாகே நம்ம முகத்து உங்களோட பேர் என்ன ஒயாகே கேண்டா உடைய படிச்சிருக்கு தானே கே வ நிசா ஹிந்தா வெனுவின் தமா தமாய் இந்த விஷயம் எல்லாம் நினைவுல இருக்கணும் அரையா எயா மியா ஒயா இவ்வளவு நினைவுல இருக்கணும் சரியா இது இவ்வளவுத்தையும் நன்றாக நினைவுல வச்சு கொண்டு வந்தா அடுத்த கட்டத்துக்குள்ள போகலாம் போதும் தானே இன்னைக்கு போதும் தானே போதாது அப்படின்றாங்க கை தூக்கி காட்டுங்க சரி அப்ப எல்லாருக்கும் போதும் சரி பிள்ளைகள் அடுத்த கிளாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் முக்கியமான